வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 27. ஆதி அறைக்கு சென்றதும் விழிக்காக காத்து கொண்டிருந்தான். கதவை தட்டும் சத்தம் கேட்க விழி வந்துட்டா போல என்று நினைத்து கதவை திறந்தான். வேலையாள் ஒருவன் லக்கேஜுடன் நின்றிருந்தான். சார், உள்ள வந்து வைக்கவா என்று கேட்க சரி என தலையாட்டிய பிறகே ட்ராலியை வைத்துவிட்டு சென்றான். ஆதி இரவு முழுவதும் கார் ஓட்டி வந்ததால் தூக்கம் கண்களை சுழற்ற மெத்தையில் படுத்ததும் தூங்கிவிட்டான். விழி வந்து கதவை திறந்து பார்க்க ஆதி தூங்கி கொண்டிருந்தான். விழி அவனது அருகில் சென்று படுத்து கொண்டாள். அவள் மாலை நேரத்தில் கண் விழிக்க ஆதியின் கைவளைவில் இருந்தாள். ஆதியை நிமிர்ந்து பார்க்க இமைகள் மூடியிருந்தது. அவனது முகத்தை பார்த்து ரொம்ப அழகா இருக்கடா என்று கன்னம் கிள்ள தோன்றிய ஆவலை அடக்கி கொண்டே மெதுவாக பட்டும் படாமல் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். ஆதி விழியை கட்டிக்கொண்டே திரும்பி படுக்க அடுத்த கன்னத்திலும் முத்தம் கொடுத்தாள். விழியின் இடையில் அழுத்தம் கொடுக்க ஃப்ராடு என்று ஆதியின் மார்பில் அடித்துவிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, வாங்க வெளியே போலாம் என்று சொல்லிவிட்டு முகத்தை கழுவி மிதமான ஒப்பனை செய்து கொண்டு திரும்ப ஆதி இன்னும் தூங்கி கொண்டிருந்தான். இவனை நம்பினா இன்னைக்கு வெளியே விடமாட்டான் என்று நினைத்து வெளியே சென்று விட்டாள். தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்த ஆதி கண்களை திறந்து விழியை தேடி பார்த்துவிட்டு ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு வெளியே வந்தான். விழி வெளியே வந்து வெண்பாவின் ரூமை பார்க்க கதவு மூடியிருந்ததால் கீழே வந்தாள். தாத்தா பாட்டி என்று யாரையும் காணாததால் தோட்டத்து பக்கம் சென்றாள். அங்கு வேலைக்காரர்கள் நிறைய பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். சீரான இடைவெளியில் பராமரிப்பு செய்யப்பட்டிருந்தது. அந்தி சாயும் நேரம் சூரியன் தன் ஒளிக்கதிர்களை தன்னுள் சுருக்கி கொள்ள அதன் மஞ்சள் ஒளியில் தென்றல் காற்று வீசும் ரம்யமான பொழுதில் மா, கொய்யா, நெல்லி, எலுமிச்சை, பப்பாளி, மாதுளை, ஆப்பிள் மரம் கூட இருப்பதை பார்த்து ஆச்சரியமாக வேலை செய்யும் பெண்மணியிடம், அக்கா, இங்க ஆப்பிள் மரம்லாம் வளருமா என்று கேட்டாள். மித்ரன் தம்பி தான் மண்ணோட சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க கண்ணு. நீங்க எல்லாரும் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸா கண்ணு என்று கேட்டாள். ஆமாக்கா, இந்த தோட்டத்துல உள்ள போய் பார்க்கவாக்கா என்று கேட்டாள். போய் பாருமா, அந்த பக்கம் எல்லா வகையான பூச்செடிகளும் இருக்கும் என்று சொல்ல விழி தலையாட்டி விட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க சென்றாள். வெண்பா தூங்கி கொண்டிருக்க மது தூக்கம் கலைந்ததும் என்ன செய்வதென யோசித்து கொண்டு மித்ரனுக்கு கால் செய்தாள். மித்ரன் போனை எடுத்ததும், தூங்கி எழுந்துட்டீங்களா மதுக்குட்டி என்று கேட்டான். நான் குட்டி இல்லை மித்ரன், இப்படி சொன்னீங்கன்னா நான் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிடுவேன் என்று மது சொல்ல, இன்னைக்கு தான் தாத்தா பாட்டியை பார்த்தீங்க, அதுக்குள்ள எப்போ பேசுனீங்க மேடம்? உங்க தாத்தா ஸ்வீட்டா தான் பேசுறாங்க. ரூமு உங்க வீட்டுல இருப்பது போல இருக்காது. இது அந்த காலத்து அரண்மனை போன்ற மாடல்ல இருக்கும். ஓரளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். மித்ரன் சார், உண்மையாவே வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகான இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு போர் அடிக்குது, அதுக்கு தான் கால் பண்ணேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்போ வருவாங்க என்று கேட்டாள். அவங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தான் இன்னைக்கு வரல. நாளையிலிருந்து வீடே நிறைஞ்சிரும் என்று சொன்னான். சரி, நீ வெளியே வா, நான் உனக்கு எங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். இதோ வரேன் என்றாள். ஆதி விழியை தேடி வெளியே வந்து எங்கே தேடுவது என்று சுற்றி கொண்டிருந்தான். மித்ரன், ஆதி, யாரை தேடிட்டு இருக்கீங்க? மித்ரன் சார், அண்ணா வேற யாரை தேட போறாங்க? விழி அண்ணியை தான் தேடுவாங்க. கரெக்டா அண்ணா? உங்க அறைக்கு வந்தாலா? இவளுக்கு புது இடம், எதுவும் தெரியாம எங்க போனான்னு தெரியல என்று புலம்ப, ஆதி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரமணி அக்கா என்று சமையல் செய்யும் பெண்ணை கூப்பிட்டு, யாராவது வெளியே போனாங்களா என்று கேட்டான். ஆமாம் தம்பி, ஒரு பொண்ணு தோட்டத்து பக்கம் போனதா அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க சொன்னாங்க. ஆதி, வாங்க அங்க போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, ரமணி அக்கா, டீயும் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்து விடுங்கக்கா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்தாங்கன்னா தோட்டத்துக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு மூவரும் சென்றனர். விழி தோட்டத்தை பார்த்த ஆச்சரியத்தில் விழி விரித்து பார்த்தாள். டிவியில் பார்ப்பதை போல் அவ்வளவு அழகாக பூந்தோட்டம் இருந்தது. அதன் நடுவில் பெரிய ஊஞ்சல் பக்கத்தில் குடை போன்ற அமைப்பின் கீழ் மேசை, சேர் போடப்பட்டிருந்தது. விழிக்கு அதை பார்த்ததும் ஆதி, விக்ரம் இருவரின் வீட்டில் உள்ள தோட்டம் ஞாபகம் வந்தது. அவர்கள் பணத்தால் இவர்களை விட பெரியவர்களாயினும் இவர்கள் வளத்தால் அல்ல அல்ல குறையாததை போல் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உருவாக்கியுள்ளனர் என்பது பார்த்ததும் தெரிந்தது. விழி 4-5 முறை பூந்தோட்டத்தை ஆசை தீர சுற்றிவிட்டு வந்து ஊஞ்சலில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள்.
மித்ரன், மது, ஆதி மூவரும் விழியை தேடி பழத்தோட்டம் முழுவதும் பார்த்துவிட்டு வர பூந்தோட்டத்தின் நடுவில் தேவதையாக ஆடிக்கொண்டிருந்தாள். அண்ணா, அண்ணி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. மித்ரன் சார், இந்த இடம் சொர்க்கம் மாதிரி மார்வலஸா இருக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காஷ்மீர்ல பார்த்த தோட்டம் மாதிரி இருக்கு என்று ஒவ்வொரு பூக்களாக தொட்டு தடவி விளையாட ஆதியும் மித்ரனும் நிழற்குடையில் அமர்ந்தனர். மித்ரன், இந்த இடத்த ரொம்ப அழகா உருவாக்கி இருக்கீங்க. அப்போதுதான் விழி அவர்களை பார்த்துவிட்டு ஆடுவதை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தாள். மதுவும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே வந்து ஆதியின் அருகில் அமர்ந்தாள். ஆதி, நீங்க எப்ப வந்தீங்க? மித்ரன் அண்ணா, சான்ஸே இல்லை. இந்த ஃப்ளவர் கார்டன் ஐடியா யாரோடது? இந்த கார்டன் ஐடியா என்னோடது தான் விழி. ஆனா நீ ஆடிட்டு இருந்த ஊஞ்சல் சத்யனோட ஐடியா. அவனை நாளைக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் என் லைஃப்ல இவ்வளோ மன நிம்மதியான இடத்தை பார்த்ததே இல்லை. உங்க வீட்டை நீங்க அழகா மெயின்டைன் பண்றீங்க. பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு வேலையால் டீ, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து பிளேட்டுகளில் எடுத்து வைக்க மூவரும் எடுத்துக்கொண்டனர். மது, வா டீ எடுத்துக்கோ என்று விழி அழைத்தாள். நீங்க இங்க வாங்க அண்ணி என்று மது கத்த, நானும் மதுவும் அங்க உட்காந்து குடிச்சுக்கிறோம் என்று அவளுடைய கோப்பையையும் எடுத்து சென்றாள். விழி இவ்வளோ மகிழ்ச்சியா இருந்து நான் பார்த்ததே இல்லை மித்ரன். தேங்க்யூ ஸோ மச் மித்ரன். ஆதி, ஏன் விழியும் நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க என்று கேட்டான். ஆமா, ஆனா மேரேஜ் எந்த சிச்சுவேஷன்ல நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல மித்ரன் என்றான் ஆதி. அதன் பின் விக்ரம், மைதிலி, அகரன், வெண்பா என்று ஒவ்வொருவராக வந்து அமர்ந்தனர். மித்ரனிற்கே வெட்கத்தை வரவைக்கும் அளவிற்கு பாராட்டை பெற்றுக்கொண்டான். நேரம் போனதை தெரியாமல் அரட்டை அடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டு தூங்க சென்றனர். ஆதி விழி ரூமிற்கு வந்ததும் பின்னால் இருந்து அணைத்து, அலர்மா, நமக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் என்று காதில் மீசை முடியால் கூச செய்ய, ஆதி, அப்போ நேத்து நடந்தது ஞாபகம் இல்லையா என்றாள். அது நமக்கு ஃபர்ஸ்ட் டே அலர்மா என்று விழியை தூக்கி தோளில் போட, டே ஆதி, இங்க இருக்கிற மெத்தைக்கு எதுக்குடா தூக்கிட்டு போற என்று கேட்க, நீ விட்டா பேசிட்டே இருப்ப என்று அவளுடைய உதடுகளை கவ்விக்கொண்டே மெத்தையில் இருவரும் விழுந்தனர். இரவெல்லாம் ஆதி விழியை தூங்க விடாததால் லேட்டாகவே விழி எழுந்து பக்கத்தில் பார்க்க ஆதி இல்லாததால் இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா என்று தன்னையே கடிந்து கொண்டு குளிக்க சென்றாள். அழகாக மயில் வண்ண கலரில் காட்டன் சாரியை அணிந்து கொண்டு கண்களுக்கு மையிட்டு 2 பக்கமும் சிறிதளவு முடியை எடுத்து கிளிப் போட்ட பிறகு கண்ணாடியில் பார்க்க ஆதி அவளது தோளில் கை போட்டு கன்னத்தோடு கன்னம் இழைத்தான். ஆதி, இப்போதான் ரெடியான, களைச்சு விட்டா கோபம் வரும் என்று சொல்ல, என் செல்லம் கோவப்பட்டாலும் அழகாதான் இருப்பீங்க என்று முடியை எடுத்து ஒரு பக்கமாக முன்னாடி போட்டுவிட்டு முதுகில் குட்டி முத்தங்கள் வைத்தான். அவனது கைகள் இடுப்பை அழுத்தி அவளை தன்னுடன் நெருக்கினான். விழி, ஆதி ப்ளீஸ், இப்பவே லேட், வெண்பா வர சொல்லியிருக்கா, நான் போகணும் என்று அவள் அவனது ஸ்பரிசத்தால் உருகும் மனதை அடக்கிவிட்டு விலகினாள். ஆதி ஏமாற்றமாக விழியை பார்க்க கண்ணடித்து விட்டு அறையிலிருந்து ஓடிவிட்டாள். ஆதி கலைந்திருந்த தலையை சரிபார்த்துவிட்டு லேப்டாப்பை எடுத்து அலுவலக வேலைகளை பார்வையிடத் தொடங்கினான். விழி வெண்பாவின் அறைக்கு சென்று பார்க்க வெண்பா சாரியை எடுத்து கழுத்தோடு போட்டபடி கட்ட போராடி கொண்டிருந்தாள். இந்த புறம் மது ஹாஃப் சாரியுடன் போராடி கொண்டிருந்தாள். விழி இருவரையும் பார்த்து தலையில் அடித்து கொண்டே முதலில் மதுவிற்கு ஹாஃப் சாரியை மடிப்பிடித்து பின்குத்திவிட்டு வெண்பாவிற்கு சேலையை கட்டிவிட்டாள். இருவருக்கும் அதற்கேற்ப தலையை அழகாக பின்னிவிட்டு பெட்டில் அமர்ந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் மிதமான ஒப்பனையில் விழியின் முன் நிற்க, என் பட்டுக்குட்டி என்று இருவரின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். அத்தியாயம் 28. மூவரும் கிளம்பி மைதிலியின் அறையை தட்ட அவள் கதவை திறந்ததும் மூவரும் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டனர். அவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கொண்டே, நீங்க எல்லாரும் ட்ரெடிஷ்னல் வேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. மைதிலி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நம்ம கீழே போகலாம் என்றாள் விழி. என்னை பார்த்தா ரெடியான மாதிரி தெரியலையா? அப்போதுதான் அவளது உடையை பார்த்தனர். ஜீன்ஸ் குர்த்தா அணிந்து கையில் விலை உயர்ந்த வாட்ச், காதில் சின்ன வைரத்தோடு கழுத்தில் பிளாட்டினம் செயின் போட்டு சிம்பிளாக இருந்தாள். அதுவே அவளது அழகுக்கு அழகு சேர்ப்பதை போல் இருந்தது. என்ன பார்த்து முடிச்சாச்சா? இப்போ ஓகேவா, போலாமா என்றாள். நேற்று இரவு லேட்டாக தான் இந்திரனும் ஊர்மிளாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தனர். மித்ரன் அந்தமானில் இருந்து வரும் அத்தை குடும்பத்தை கூட்டி வர ரயில்வே ஸ்டேஷன் சென்று விட்டான். காயத்ரி அத்தையின் பிள்ளைகள் காலையிலேயே தாத்தா வீட்டிற்கு வந்து விட்டிருந்தனர். அம்மா அப்பா வரலையாடா என்று தனது பேத்திகளிடம் வேணு தாத்தா கேட்க, அவங்க பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க தாத்தா, நைட்டு தான் வருவாங்களாம், அதான் காலையிலேயே நாங்க வந்துட்டோம்.
விழி அக்காவும் வெண்பா அக்காவும் வந்திருக்காங்களாமே, அவங்கள பார்த்துட்டு வரோம் என்றனர். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க, மேலே போய் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாண்டா என்றார் தாத்தா. 4 பெண்களும் கீழே வருவதை பார்த்து பிரியம்பதா, கீர்த்தனா இருவரும் ஹாய் என்றனர். விழியும் வெண்பாவும் ஏற்கனவே அவர்களிடம் பழகி உள்ளதால் மது, மைதிலியை அறிமுகப்படுத்தி வைத்தனர். மதுவும் கீர்த்தனாவும் ஒத்த வயதை உடையவர்கள், பேசி எளிதாக ஒட்டி கொண்டனர். வெண்பா, விழி, மைதிலி மூவரும் கல்யாண ஃபங்க்ஷன் பற்றி விசாரித்து கொண்டிருந்தனர். ஊர்மிளா வந்து அனைவரையும் பார்த்து நலம் விசாரித்து விட்டு சாப்பிட அழைத்து சென்றார். அத்தை, மாமா எங்க? இன்னைக்கு மாமா நம்ம தோட்டத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போக போறேன் என்று கீர்த்தனா கேட்டாள். இந்தா, உங்க மாமாவே வந்துட்டாங்க, நீயே கேளு கீர்த்தி என்று சொன்னார். ஆதி, அகரன், விக்ரம் 3 பேரும் எங்க? இன்னும் சாப்பிட வரலையா என்று பாட்டி கேட்டார். அவங்களும் வந்துட்டாங்க அத்தை என்று ஊர்மிளா மாடியை பார்த்து கொண்டே சொன்னார். அனைவரும் மாடியை பார்க்க விழியும் மாடியை பார்த்தாள். அவள் பார்த்து கொண்டிருப்பது கனவா என்பதை போல கண்களை கசக்கி கொண்டு பார்க்க அவர்களை நோக்கி வரும் உருவம் பொய்யல்ல என்பதை போல் நெருங்கியது. விழி அதிர்ச்சியிலோ ஆனந்தத்திலோ கண்களில் கண்ணீர் வர அப்பா என்று கத்திக்கொண்டே எழுந்து நின்றாள். வெண்பா அருகில் வந்து விழியின் தோலை உலுக்கினாள். அதற்குள் ஆதி, விக்ரம், அகரன் என்று மூவரும் விழியை சூழ்ந்து கொண்டனர். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஊர்மிளா இந்திரனை பார்த்து, உங்களை பார்த்துதான் இந்த பொண்ணு அப்பான்னு அழறா என்றதும் தாத்தா பாட்டிக்கு ஏதோ புரிவது போல் தெரிய பாட்டி கீழே மயங்கி சரிந்தார். இந்திரன் அருகில் வந்து தாங்கிக் கொண்டார். ஊர்மிளா தண்ணீரை கொடுத்து குடிக்க வைத்தார். விழி ஒரு பக்கம் அழுது கரைய இருவரையும் சமாதானப்படுத்துவது தெரியாமல் கலங்கினார். இந்திரன் டாக்டரை வரவழைத்து பாட்டியை சோதித்து பார்த்துவிட்டு அவங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு என்று ஊசி போட்டு விட்டு சென்றார். விழி, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க என்று ஆதி அதட்டவும் அழுகையை நிறுத்தினாள். இப்போ சொல்லு. உடனே விழி தனது போனை எடுத்து கேலரியில் உள்ள போட்டோவை காட்டினாள். ஆதி அதனை அதிர்ந்து பார்க்க விக்ரம் வாங்கி பார்த்தான். அனைவரும் அந்த போட்டோவை பார்த்துவிட்டு இந்திரனை அதிர்ச்சியாக நோக்கினர். தாத்தாவும் வாங்கி பார்த்ததும் ஊர்மிளா வாங்கி பார்த்துவிட்டு கண்கள் விரிய நெஞ்சில் கை வைத்து கொண்டே இந்திரனை வெறுத்து பார்த்தார். இவ ஏன் இப்படி பார்க்கறா என்று நினைத்த இந்திரன் போனை வாங்கி பார்த்துவிட்டு, ஊர்மி, இது நான் இல்ல என்று வேகமாக மனைவியின் அருகில் வந்தார். என் பக்கத்துல வராதிங்க, அந்த பொண்ணு அப்பான்னு சொல்றா என்ற அழுகைக்கு தயாராக தாத்தா பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து அந்த போட்டோல இருப்பது இந்திரன் இல்ல என்றார். அனைவரும் தாத்தாவை கேள்வியாக பார்க்க, எனக்கும் சாவித்ரிக்கும் முதல் குழந்தை அஞ்சனா, 2வதா ஒரு ரெட்டை குழந்தைங்க. அவனுக்கு 2 வயசு தான் இருக்கும். நாங்க கன்னியாகுமரி வேளாங்கண்ணி திருக்கோயில் போன போது கூட்டத்துல தொலைச்சிட்டோம். அஞ்சனா 4 வயசு பொண்ணு. இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் 2 வயசு. இந்திரனை நான் தான் கையில வச்சிருந்தேன். சந்திரன் கொஞ்சம் துருதுருப்பான பையன். சாவித்ரி கையில இருந்து இறங்கி நடந்து வரேன்னு அடம்பிடிச்சான். அஞ்சனா கூட்டத்துல மாட்டிக்கிட்டா. நாங்க அவளை பிடிக்கிறதுல சந்திரனை கவனிக்காம விட்டுட்டோம். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததால பதட்டத்துல அவன் கீழே இறங்குனதை கவனிக்கல. அஞ்சனாவை தூக்குன பிறகுதான் சந்திரனை தேடினோம். அன்னைக்கு சாவித்ரி கத்தி கதர்னது இருக்கே, இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன், அநாத ஆசிரமம், குழந்தைகள் காப்பகம்னு தேடாத இடம் இல்லை. இவ்வளவு வருஷத்துல அவனை நினைக்காத நாளே இல்லை. இது பசங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லல என்று தாத்தா சொன்னார். தாத்தா விழியை அருகில் அழைத்து அமர வைத்து, இப்போ என் பையன் எங்க இருக்காமா? நீ அப்ப வெங்கட் பேத்தி இல்லையா என்று கேட்டார். அதை கேட்ட விக்ரம், அவ எங்க பிறந்திருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணுதான் என்று கோபமாக சொன்னான். விழி விக்ரமை பார்க்க, தாத்தா நான் சொல்றேன் என்று இதுவரைக்கும் விழியின் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் ஒன்றுவிடாமல் கூறினான். அதை கேட்ட அனைவரின் கண்களும் ஈரமாக, தாத்தா இவ்வளவு வருஷமும் என் பையன் ஏதோ ஒரு மூளையில வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைச்சுதான் மனசை தேத்திக்கிட்டு வாழ்ந்தோம். இப்போ அவன் உயிரோட இல்லைங்கிறத நினைக்கவே மனசால ஏத்துக்க முடியலம்மா என்று வேதனையுடன் சொன்னார். இந்திரன் இனி விழி என் பொண்ணு என்று தோளோடு அணைத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து வேணு தாத்தா ஆதியிடம், விழியை பத்தி உங்க தாத்தாக்கு தெரியுமா? விழி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா தாத்தா. அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னாரு விக்ரமோட தாத்தா. தன்னோட பெண்ணோட காதலையே ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னவன் பேத்தின்னு தெரிஞ்சா மட்டும் ஏத்துக்கவா போறான்? அது மட்டுமல்ல, இவ்வளோ வருஷங்கள்ல அவன் மனசு மாறி இருந்தா தேடி பார்த்துருப்பான். உங்க தாத்தா கிட்ட ஃபோன் போட்டு கொடு, நான் பேசணும் என்று சொன்னார். எதுவா இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிஞ்சப்புறம் பேசிக்கலாம் தாத்தா என்றான் ஆதி. சூரியதேவ், சத்யதேவ் இருவரும் தாத்தா எங்க இருக்கீங்க என்று கத்திக்கொண்டே வந்தனர்.
அஞ்சனா நேராக வந்த அப்பாவை கட்டிக்கொண்டார். அதன் பிறகு சுற்றி இருப்பவர்களை பார்த்தார். இரட்டையர்கள் இருவரும் இந்திரனிடம், பாட்டி எங்க மாமா, நாங்க வர்றது தெரிஞ்சும் என்ன பண்றாங்க என்று பாட்டியை தேடி கிச்சன் பக்கம் செல்ல, இரட்டையர்களை பார்த்து விழி, மைதிலி, வெண்பா மூவரும் வியப்பாக பார்த்தனர். ஆதி, விக்ரம், அகரன் மூவரும் தங்களது ஜோடிகள் அவர்களை பார்ப்பது கண்டு சற்று பொறாமையுடன் பார்த்தனர். தாத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பசங்களை கூப்பிடு மித்ரன் என்று சொன்னார். அதற்கு முன், இவங்க தான் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்த பேரம் பேத்திங்கம்மா என்று ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிமுகப்படுத்தினார். அஞ்சனா அவர்களை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு இந்திரனை கேள்வியாக பார்த்தாள். மித்ரன் இரட்டையர்களை அழைத்து வந்து அமர வைக்க, டேய், நாங்க எங்க சாவியை பார்த்துட்டு வந்து பேசுறோம், நியூ பியூட்டிஸ் வேற இருக்காங்க, அவங்களெல்லாம் வேற சைட் அடிக்கணுமே என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்தனர். இருவரையும் பெண்கள் பார்த்து கொண்டிருக்க, ஊர்மிளா, எல்லாருக்கும் குடிக்க ஜூஸ் கொண்டு வர சொல்லு என்றார் இந்திரன். பிரியம்வதாவும் கீர்த்தியும் புதிதாக பார்ப்பதைப் போல விழியை பார்க்க, வெண்பா அவர்களின் நினைவை திருப்ப இருவரின் முன் கையசைத்தாள். எவ்வளோ நேரம் இப்படியே ஷாக்லே இருப்பீங்க, உங்க அத்தையே வந்துட்டாங்க என்று சொன்ன பிறகே சுற்றி இருப்பவர்களே கவனித்தனர். தாத்தா சொன்னது அஞ்சனாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. சின்ன வயதில் அவருக்கு ஞாபகம் இருந்ததை அப்பா அம்மாவிடம் கேட்டு அவர்கள் இல்லை என்று மறுத்து திட்டு வாங்கியதை எண்ணி அழுதார். சூர்யாவும் சத்யாவும் அம்மாவின் இருபுறமும் அமர்ந்து தேற்றினர். அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று அழைத்து சென்று படுக்க வைத்து விட்டு வந்தனர். மித்ரா, உன் தங்கச்சியை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று தாத்தா சொல்ல, விக்ரமும் வெண்பாவும் ஒரே போல, அவ என் தங்கச்சி, என் ஃப்ரெண்டு, அவளை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் என்றனர். அதுவரையில் இறுக்கமான மனநிலையில் இருந்த அனைவரும் இருவரின் உரிமை போராட்டத்தை நினைத்து சிரித்தனர். அப்பாடா, இப்பதான் கல்யாண வீடு மாதிரி இருக்கு என்று கீர்த்தி சொல்லிவிட்டு, மாம்ஸ், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். ஏய் வாலு, முதல்ல இந்த 4 பியூட்டிஃபுல் லேடிஸ்ல மாமா பொண்ணு யாரு என்று கேட்டனர். அதுவரைக்கும் விழியை பற்றி யோசித்து கொண்டிருந்த ஆதி வேகமாக எழுந்து விழியை இழுத்து கொண்டு வெளியே சென்றான். ஆதி, கையை விடு, எல்லாரும் பார்க்குறாங்க என்று சொல்வதை கேட்காமல் தோட்டத்திற்கு இழுத்து வந்திருந்தான். அதுவரை சிரித்து பேசிக்கொண்டிருந்த இரட்டையர்கள் ஆதியை வன்மத்துடன் பார்த்தனர். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.